தினமொரு வசனம். மத்தேயு 5வது அதிகாரம் 5வது வசனம். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். நண்பர் ஒருவர் நல்ல ஆரோக்கியத்தோடு வாழ விரும்புகின்றவர். சரீரத்தில் ஏதாவது வியாதி, பலவீனம் என்றால் உடனேயே மருத்துவரை அணுகுவார். ஆனால் மருத்துவர் கொடுக்கும் நல்ல ஆலோசனைகளை பின்பற்ற மாட்டார். இதை சாப்பிடாதே, அதை சாப்பிடாதே என்பது போன்ற கட்டுப்பாடுகளை அவர் விரும்ப மாட்டார். இது போலவே நாம் நன்றாக ஆசீர்வாதமாக வாழ விரும்புகின்றோம். அதற்காக தேவனை நோக்கி பிரார்த்திக்கவும் உபவாசிக்கவும் செய்கின்றோம். ஆனால் ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு அவசியமாக தேவன் தரும் நல்ல போதனைகளையும் ஆலோசனைகளையும் பின்பற்றவோ கஷ்டப்படுகிறோம். ஆசீர்வாதமான வாழ்க்கை, சமாதானமான சந்தோஷமான வாழ்க்கை என்பது எல்லாம் பரலோகத்திலிருந்து மேஜிக் போல நமக்கு கிட்டி விடுகின்றவைகள் அல்ல. பிரார்த்தனைகளாலும் உபவாசங்களாலும் விசுவாச வலிமைகளினாலும் காணிக்கை தாராளங்களினாலும் ஆசீர்வாதமான வாழ்க்கை அமைந்து விடாது. அவ்விதமான ஆசீர்வாத வாழ்க்கையை பெற விரும்பினால் முதலாவது நம்முடைய குணங்களும் சுபாவங்களும் தன்மைகளும் நடத்தைகளும் மனநிலைகளும் மாற வேண்டும். ஏனென்றால் வாழ்க்கை மாற்றங்கள், குணாதிசய மாற்றங்கள் போன்றவற்றின் வாயிலாகத்தான் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை மனிதன் அனுபவிக்க முடியும். எனவேதான் தேவன் நல்ல மருத்துவரை போல அன்பாயிரு, தாழ்மையாயிரு, உண்மையாயிரு, கபடமற்றவனாயிரு, பொருளாசைக்கு சாயாமலிரு, தூய மனதுடையவனாயிரு என்பது போன்ற ஆலோசனைகளை தருகின்றார். ஆசீர்வாதமாக வாழ விரும்பும் நாம் தேவன் தரும் ஆசீர்வாத ஆலோசனைகளை கண்டு கொள்ளாமல் போனால் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. இயேசு யாரை பாக்கியவான்கள் என்றார்? மனத்தாழ்மை, சாந்தம், சமாதானம், இதய தூய்மை, இரக்கம், நீதியின் மேல் பிரியம் போன்ற நற்பண்பு உடையவர்களை. அதனுடைய பொருள் என்ன? இது போன்ற நற்சுபாவங்கள் மூலமாகத்தான் பாக்கியமான அல்லது ஆசீர்வாதமான வாழ்க்கையை காண முடியும். எனவேதான் நாம் முதலாவது மனம் திரும்புதல், ரட்சிப்பு, வாழ்க்கை மாற்றம் ஆகிய படிகள் வழியாக செல்ல வேண்டிய தேவை உள்ளது. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ சித்தத்தின்படியும் தேவ கிருபையின்படியும் வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.